ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவதி வாஞ்சநாதன் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையே கிளிக் பண்ணி ஆல் என்ற சிம்பலையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோஸ் போட்டாலும் உடனே நோட்டிஃபிகேஷன்ஸில் வந்துக்கிட்டே இருக்கும். லைக் பண்ண மறக்காதீங்க, கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. ஓகே, நான் எதுக்கு இப்படி டாப்பாக ரெடி ஆகிட்டு உக்காந்துட்ருக்கேன் அப்படின்னு ஒன்று தோணும் இல்லைங்களா உங்களுக்கு? ஆக்சுவலாக என்னென்னா, இன்றைக்கி நாங்கள் எங்களோட குலதெய்வ கோவிலுக்காக போகிறோம். குலதெய்வ கோவிலில் சாமி கும்பிட்றதுக்காக நாங்கள் போகிறோம். ஸோ பொங்கல் வச்சு அம்மனுக்கு அபிஷேகம்லாம் பண்ணி ஆடி மாதத்தில் வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம வழிபாடு செய்வோம் இல்லைங்களா? அதுக்காக தான் இன்றைக்கி நாங்கள் கிளம்பிட்டோம். அந்த வீடியோவை தான் இந்த விலாகில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் டைரெக்டாக கிளம்பியாச்சு. ஸோ கிளம்பிட்டு ட்ராவல் பண்ணிவிட்டு இப்போ ட்ராவல் பண்ணுற இடத்துல நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு பிளானில் நாங்கள் போயிட்டு இருந்தோம். பட் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கல, நாங்கள் லஞ்சுக்கு டேரெக்டாக போகிற மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னா லேட் ஆகிடுச்சு. ஸோ என் சிஸ்டரும் என் பொண்ணும் நல்லா தூங்கிட்டு வராங்க, நாங்கள் மட்டும் தான் தூங்கலை. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா என் ஹஸ்பண்ட் ட்ரைவ் பண்ணுவார், நான் சம்டைம்ஸ் ட்ரைவ் பண்ணுவேன். எனக்கும் டிரைவிங் தெரியும், நான் சம்டைம்ஸ் ட்ரைவ் பண்ணுவேன். ஸோ ரெண்டு பேரும் மாற்றி ட்ரைவ் பண்ணுவோம். கொஞ்சம் பைபாஸ்லலாம் என் ஹஸ்பண்ட் என்கிட்ட ட்ரைவ் பண்ண கொடுப்பாங்க. இப்போ என் சிஸ்டர் ஹஸ்பண்ட் ட்ரைவ் பண்ணுறதுனால டிரைவிங்க்கு ப்ராப்ளமே இல்லை. எல்லாருமே மீல்ஸ் ஆர்டர் பண்ணாங்க, நான் மட்டும் வெஜ் பிரியாணி ஆர்டர் பண்ணேன். ஏன்னா வெஜிடேரியன் ஹோட்டல் அப்படின்றதுனால நான் வெஜ் பிரியாணி ஆர்டர் பண்ணேன். அங்கே ஒருத்தர் நல்லா ஜாலியாக விளையாடிட்டு என்ஜாய் பண்ணுறாரு. அவர் ட்ராவலிங்கை நல்லா என்ஜாய் பண்ணுறாரு ஃப்ரெண்ட்ஸ். அவர் சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காரு. பரவாயில்ல, அழலை. அது வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நல்லாவே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் டேரெக்டாக ஒரே ஸ்ட்ரெச்சில் நாங்கள் கோவில் போயிட்டோம். கோவில் போனதுக்கப்புறம் முதல் வேலை பொங்கல் வைக்கிறது தான். ஸோ பொங்கல் வைக்கணும் அப்படின்றதுக்காக அதுக்கு என்னெல்லாம் திங்ஸ் நான் வீட்டில் இருந்து எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு சின்ன விஷயம் கூட எதுவுமே விடலை. நானேயும் என் தங்கச்சும் ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லாமே இது பண்ணிட்டோம். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், உங்கள் தங்கச்சி குலதெய்வம் கோவிலுக்கு போகலையா? ஏன்னா அவங்களும் மேரிட் தானே அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அவள் முதல் வாரம் வரோம் இல்லைங்களா, அப்போவே அவள் முடிச்சிட்டா. நாங்கள் அதை போயிருந்தோம். ஆக்சுவலாக அது நாங்கள் ஷூட் பண்ணல, மறந்துட்டோமா இல்லை என்னன்னு தெரியல, நாங்கள் அதை ஷூட் பண்ணலை. அவள் முதல் வாரமே முடிச்சிட்டா. இப்போ நான் இந்த வாரம் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எல்லாமே திங்ஸ் எல்லாமே என்னென்னலாம் எடுத்து வைக்கணுமோ அதை மொத்தமாக எடுத்து வச்சுட்டு ஃபுல்லாக ஒரு விஷயம் கூட மறக்காமல் எல்லாமே எடுத்து வச்சுட்டோம். அதுக்கப்புறம் சாமிக்கு நாங்கள் அபிஷேகமும் பண்ணுற பழக்கம் உண்டு. எப்போல்லாம் கோவில் நாங்கள் போகிறோமோ அப்போல்லாம் பொங்கல் வைக்கும் போது எங்களோட பச்சையம்மன், எங்களோட குலதெய்வம் பச்சையம்மன், அந்த கோவில் தான் இது. ஸோ எங்களோட குலதெய்வ கோவில் இதுதான் எங்களோட குலதெய்வ கோவில். போன வருஷம் வீடியோலேயே நான் யூடியூப்பில் விட்டுருக்கேன். வீடியோவில் பார்த்துருப்பீங்க நிறைய பேர். பார்க்காதவங்க புதுசாக பார்க்குறீங்கன்னா இதுதான் எங்கள் குலதெய்வ கோவில். ஸோ நாங்கள் பொங்கல் வைக்கும் போது அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணுற பழக்கம்லாம் உண்டு. சுவாமிக்கு பார்த்தீங்க அப்படின்னா புடவை, ஜாக்கெட், இந்த மாதிரி வீட்டில் நம்ம கும்பிடும் போது எதெல்லாம் மேண்டேட்ரியாக பண்ணுறோமோ கோவில்லையும் அதெல்லாம் மேண்டேட்ரி. ப்ளஸ் அபிஷேக விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்றது எங்களுக்கு பூசாரி சொல்லிடுவார். இதெல்லாம் வாங்கிட்டு வரலாம், அதெல்லாம் வாங்கிட்டு வரலாம், முனீஸ்வரனுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்றதும் சொல்லிடுவார். ஏன்னா எங்கள் பச்சையம்மனுக்கு நாங்கள் வீட்லேயும் வழிபாடு பண்ணுவோம், கோவிலையும் வழிபாடு பண்ணுவோம். பட் முனீஸ்வரனுக்கு நாங்கள் கோவில் வழிபாடு மட்டும்தான் பண்ணுவோம். அதனால் கோவிலுக்கு போகும்போது பூசாரிக்கிட்ட டெடிக்கேட்டடாக நாங்கள் கேட்டுப்போம், எதெல்லாம் வாங்கணும், எதெல்லாம் பண்ணணும் அப்படின்றத. தெரிஞ்சாலுமே விட்டுறக்கூடாது இல்லைங்களா? எதையும் மறந்துட்டு நம்ம பாட்டு அப்படி கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. ஏன்னா குலதெய்வ கோவில் சாமின்றது வருஷத்தில் ஒரு தடவை கும்பிடுறது. ஸோ அதனால் பூசாரிக்கிட்ட நான் என் ஹஸ்பண்ட் கால் பண்ணி தெளிவாகவே கேட்டுப்பாங்க. ஸோ நாங்கள் அதெல்லாம் கேட்டுட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக எங்கள் மாமியார் வீட்டு வழக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 பொங்கல் வைக்கிறது. 2 வெண்பொங்கல், 1 சக்கரை பொங்கல். இதுதான் எங்கள் மாமியார் வீட்டு பழக்கம், 3 பொங்கல் வைக்கிறது. ஸோ அதுக்கு 3 இதுதான் நான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க. பொங்கலுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் இது பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் சக்கரை பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறம் 2 வெண்பொங்கல் வைப்போம். சக்கரை பொங்கல் அப்படின்றது பச்சையம்மனுக்கு நாங்கள் படைக்கிறது, அவங்களுக்கு இது பண்ணி நாங்கள் படைக்கிற விஷயம். வெண்பொங்கல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா முனீஸ்வரனுக்கு, பெரிய முனீஸ்வரன் ஒருத்தர் இருக்கார் இல்லைங்களா, அவருக்கு ஒரு வெண்பொங்கலும், மற்ற காவல் தெய்வமான 6 முனிகள் இருப்பாங்க, அவங்களுக்கு இன்னொரு வெண்பொங்கல், அவங்களுக்கு காமனாக இன்னொரு வெண்பொங்கல் படைக்கிறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா எங்களோட பழக்கத்தில் எங்கள் மாமியார் வீட்டு பழக்கத்தில் இருக்கிற ஒரு விஷயம். அதனால் நாங்கள் 3 பொங்கல் செஞ்சுருக்கோம். 3மே இப்போ ரெடி பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம் சாமிக்கு படைக்கிறதுக்காக.
பச்சையம்மனுக்கு தான் ஃபர்ஸ்ட் வழிபாடு பண்ணுறது. அது முடிச்சுட்டு அதோட அப்படியே வந்து முனீஸ்வரனுக்கு நாங்கள் வந்து என்னெல்லாம் பண்ணணுமோ அந்த வழிபாடு, பொரிக்கடலை, பொங்கல் இதெல்லாம் வச்சு படைச்சிட்டு சாமியை வந்து திருப்தியாக எப்படியெல்லாம் நாங்கள் மனசார வழிபடணுமோ, என்ன வேண்டுதல்கள்லாம் இருக்கோ அதெல்லாமே நாங்கள் பண்ணுவோம். முனீஸ்வரனுக்கு வந்து டெடிகேட்டடாக அங்கே ஒரு பூசாரி இருந்தார் இல்லைங்களா, அவர் வந்து முனீஸ்வரனுக்கு பூஜை பண்ணுற பூசாரி. கோவிலில் பச்சையம்மன் கோவிலில் ஒரு பூசாரி இருப்பார், அவர் வந்து பச்சையம்மன் தாயாருக்காக பூஜைகள் பண்ணுற பூசாரி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இதான் ஃபர்ஸ்ட் டைம், என் தங்கச்சியோட ஹஸ்பண்டும் இதான் ஃபர்ஸ்ட் டைம், என் தங்கச்சி பையன் சுஜனும் அதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்களோட குலதெய்வ கோவிலுக்கு வராங்க. ஆனால் அவங்க 2 பேரும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. 2 பேருக்குமே கோவில் ரொம்ப பிடிச்சிருந்தது, சாமி எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஸோ அதனால வந்து நான் வந்து நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ், சுஜன் எங்கே அழுவானோ, ஏன்னா குழந்தை வந்து மாச குழந்தை தான், 1 வயசு கூட இன்னும் அவனுக்கு ஆகலை. ஸோ அதனால வந்து இவ்வளோ தூரம் நான் ட்ராவலிங் சொல்கிறது நியர்லி 4 to 4.5 hours ட்ராவல். ஸோ அதனால எங்கேயாச்சும் அழுவானோன்னு நினச்சேன். பட் காட் கிரேஸ், குழந்தை அழுவில் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா. நாங்கள் ரொம்ப திருப்தியாக மனநிறைவோடு நாங்கள் வந்து வழிபாடை திருப்தியாக முடிச்சுட்டு வந்தோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் நம்ம அனைவரும் சந்திப்போம். டாடா, பாய் பாய், டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.